ஹாய் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணம் வந்துருச்சு, யூடியூப்பில் பணம் வந்துருச்சுன்னு போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்து சொன்னீங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னீங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ நான் எதுக்கு முக்கியமாக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. ரொம்ப மனசு சங்கட்டமாக இருந்துச்சு. ஒரு அண்ணன் வந்து சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் முதுகு தண்டுவடம் வந்து பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்காங்க. அப்படி இருந்துமே அவங்க வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வயர் கூட பின்னுறாங்க. அழகழகாக கலர் கலராக வயர் கூட பின்னி அதை யூடியூப்பில் போட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. உட்கார முடியாதுங்க. நமக்கு ஒரு நிமிஷம் கையில் அந்த விரல் எனக்கு காரில் அடிபட்டதுக்கே நான் ஒரு வாரமாக முடியாமல், ஒரு வேலை செய்ய முடியாமல் இருந்தேன். இப்போ நமக்கு கையில்லைன்னா கூட ஒரு காலை வச்சு, நம்ம 2 காலை வச்சு ஒரு வாட்ச்மேன் வேலை பார்க்கலாம். 2 கால் இல்லையா, வீல் சேரில் உட்காந்து தையல் மிஷின் மோட்ரு தான் இருக்குது. இப்போ தையல் மிஷினில் தைக்கிற வேலை கூட செய்யலாம். ஆனால் மனுஷன் நிற்கிறதுக்கே தெம்பில்லாத அந்த நம்ம உடம்புக்கே பலமே அந்த முதுகு எலும்பு தான். அந்த தண்டுவடமே உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு வாழ்க்கையில் போராடி நம்ம எப்படியாவது சம்பாதிக்கணும்னு நினச்சி வீடியோ போடுறாங்கல்ல. அந்த அண்ணன் கமெண்ட் பண்ணாங்க எனக்கு, இந்த மாதிரி லைவில் வந்து அவங்களுக்கு யாரோ உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்களாம். அதனால அவங்க கான்டாக்ட் நம்பர் எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு எப்படி வாங்கலாங்கிறத சொன்னேன். அவங்க சேனலுக்குள்ளே போய் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைவ்லாம் 2 லைவ் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ரீச் இல்லை. யாரோ அசிங்கசிங்கமெல்லாம் எப்படியோ லைவ்லாம் என்னென்னமோ லைவ்லாம் போகுது. இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க லைவை போய் பாருங்கள். அவங்க சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த அண்ணன் என்கிட்ட கேட்கல, உதவி செய்யுங்கன்னு என்கிட்ட கேட்கல. இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு அவங்க சேனலில் போய் பார்த்தப்போ. சரி, நம்மளால் முடிஞ்சது, நம்ம உதவி செய்ய முடியாது, நம்மளே கஷ்டப்படுறோம். அவங்களுக்கு நம்ம என்ன உதவி செய்ய முடியும்னா, நம்ம சேனலில் 1,00,000 பேர் இருக்கீங்க. இதில் ஒரு 1000 பேராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்களா? போய் அவங்க சேனலையும் பாருங்கள். இந்த மாதிரி கை கால்லாம் நல்லா இருந்து எத்தனையோ பேர் மனசு ஊனமாக இருக்காங்க. அண்ணன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க சேனல் பேர் கூட நான் வந்து இன்னமும் ஏஆர் வயர் கூடை அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு நிறைய பேர் யூடியூப்பில் சப்போர்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நான் வீடியோ போட்ட உடனே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஆஃப்லைனில் வந்து எனக்கு ரொம்பவே உதவி செய்வாங்க. ஆஃப்லைனில் வந்து அதாவது யூடியூப் வீடியோ போட்டது பார்க்குறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மனசு கஷ்டனாலோ இந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு வயசில் கொஞ்சம் மூத்தவங்களாக எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ் அம்மாக்கள்னு சொல்லலாம், அக்காக்கள்னு சொல்லலாம். அவங்க வந்து இன்றைக்கி நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல போகிறேன். அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எனக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி எவ்வளோ யூடியூபர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினைக்கலாம், யூடியூப் இல்லாதவங்க நீங்கள் நினைக்கலாம், அப்படி கஷ்டப்பட்டு எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு. யூடியூப்பில் எதுக்காக வீடியோ போடுறோன்ட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்பயும் சொல்கிறேன், எதுக்காக வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் ஆரம்பிக்கும் போது என் பையனுக்கு 1 வயசு, இப்போ தான் 2.5 வயசு ஆகுது. நான் ஆரம்பிக்கல 1 வயசு, இப்போ ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது. நான் வந்து என் வீட்டுக்கார் மட்டும்தான் எங்கள் வீட்டில் வேலை பார்க்காரு. அவருக்கு உதவியாக ஏதாவது இருக்கலாம், நம்ம குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியில் போக முடியாது, வீட்டுக்குள்ளே இருந்தே என்னென்ன வேலை செய்யலான்னு யோசித்தேன். அப்போ தான் என் வீட்டுக்கார் விளையாட்டாக ஒரு சும்மா என் பையனை விளாடுறதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டு விட்டார். அதை பார்த்துட்டு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக குக்கிங் வீடியோ போடு அப்படின்னாரு. குக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும்போது அது எனக்கு கொஞ்ச நாள் நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சீரியல் போட்டு அப்புறம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்து மறுபடியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வழியாக ஒரு ஸ்டேஜ் வந்துட்டேன். இது வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலையில் தான் சரி வீட்டில் இருந்து செய்யலாமேன்ட்டு இந்த தொழில் வந்து யூடியூப்பை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு அதை வந்து அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. நான் வந்து 1.5 வருஷத்தில் ரீச் ஆகியிருக்கேன். 1.5 வருஷத்தில் நான் ரீச் ஆகிட்டேன். ஆனால் எனக்கே 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் நம்ம உழைப்பு போட்டதுனால தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வந்திருக்கோம். எனக்கும் மேலே
3 வருஷம் 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களால வர முடியல. அப்படிப்பட்டவங்க ஒரு 4-5 பேர் எனக்கு தெரிஞ்சவங்கன்னா யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அவங்க பேரை நான் சொல்கிறேன். முடிஞ்சால் அவங்க சேனலையும் பாருங்கள். இது வந்து ப்ரொமோஷன், பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது வந்து ஒரு நட்பு, ஒரு அன்பு, ஒரு பாசத்தினால நான் அவங்க சேனல் பேரெல்லாம் சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வாடிப்பட்டி அம்மா சமையல் அப்படின்ட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஒரு 3 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 4000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1500 வாட்ச் அவர் தான் இருக்குது. வாட்ச் அவர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்க்குறதுல மணி நேரம் ஏறும். அந்த 4000 மணி நேரம் வந்தால் தான் பணம் வந்து யூடியூப்பில் தருவாங்க. அது 3 வருஷத்துக்கு மேலேயும் இப்போ ஆயிடுச்சு. அவங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு ஒரு ரீச் ஆகலை. அவங்களுக்கு வயசு 70 வயசு ஆக போகுது. எனக்கு ஒரு கஷ்டம்னாலோ, எனக்கு ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கோ, எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் கேட்பேன். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வேன். அவங்க பேர் வாடிப்பட்டி அம்மா சமையல் அப்படின்னு போட்டிங்கனாலே யூடியூப்பில் வந்துடும். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவங்க, சரிங்களா. 2வது பார்த்தீங்கன்னா அம்மா பானுமா கிச்சன் அண்டு விளாக் அப்படின்னு போட்டிருக்கோம். 2வது பானுமா தான். பானுமா வந்து சொல்லியே ஆகணும். பானுமா வந்து பார்த்திங்கன்னா, நான் இருக்கிறது கும்பகோணம். பானுமா எனக்கு பக்கத்து ஊர் மாயவரத்தில் இருந்தாங்க. இப்போ ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு போயிட்டாங்க. பானுமா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஆரம்பத்துலேருந்து அவங்களுமே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டு தான். வாடிப்பட்டி அம்மா எப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நான் பானுமாக்கிட்டேயும் எதாக இருந்தாலும் ஒரு டிசிஷனாக இருந்தால் கேட்பேன். இதை செய்ப்பா, இது கரெக்டாக வருமா, இது சரியாக வருமானு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க. அவங்களுமே குக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்திரம் ரிலேட்டடாக போடுறாங்க. எந்தெந்த பாத்திரம் எந்த கடையில் போய் வாங்கினா என்ன விலையில் குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் பானுமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாத்திரம் சம்மந்தமாக உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மா பானுமா கிச்சன் அண்ட் விளாக் இவங்களுடைய லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ 3 பேர் சொல்லிட்டேன்னா, 4வது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோதி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஜோதி அம்மா சமையல்னு. அவங்களுமே வயசானவங்கம்மா தான். இப்படி அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். வயசெல்லாம் சொல்கிறேன்னு கேட்க போகிறாங்க. இவங்க இப்போ 3 பேர், இப்போ ஜோதிமாவும் இவங்கள மாதிரி தான். அவங்க வந்து டெய்லரிங் பண்ணுறாங்க. சமையல் குக்கிங் வீடியோவும் போடுவாங்க. அவங்களும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு, ஒரு ரீச் தான். மனசு கஷ்டமாக இருந்தால் நம்ம ஒரு அட்வைஸ் கேட்குறதோ எதாக இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து யார் பேரையாவது மறந்துட போகிறேன், அதுக்கு சண்டைக்கு வந்துட போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குக் அண்ட் டேஸ்ட் தமிழ்னு ஒரு குக்கிங் சேனல் இருக்குது. அந்த அக்காவும் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சேனல் நீங்கள் டைப் பண்ணாலே வந்துடும். அவங்க சேனலையும் பாருங்கள். அடுத்து ராமு சமையல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. இவங்க பாவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 3 வருஷத்துலேருந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குமே ரீச் ஆகலை. இப்போ நான் சொன்னவங்களில் 4 குக் அண்ட் டேஸ்ட்டுங்கிறவங்களுக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சு. பானுமா, வாடிப்பட்டியம்மா, பானுமா, ஜோதியம்மா, இவங்களுக்கெல்லாம் அந்த ராமு சமையல் சிஸ்டர், இவங்க எல்லாருமே குக்கிங் பற்றி போடுறாங்க. அவங்களுக்கு மானிட்டேஷன் ஆகலை. 3 வருஷத்துக்கு மேலே போடுறாங்க. இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்லாம் டான்ஸ் ஆடினாலே ரீச் ஆயிடுறாங்க. வயசானவங்க வெளியில் போக முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்து அவங்களுக்கு கைத்தொழில் மாதிரி யூடியூப்பில் போடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டும் இல்லை. எனக்கு இவங்க 4 பேர் ரொம்பவே ஒரு இன்ஸ்பிரேஷன். ராமு சிஸ்டர் இவங்க எல்லாருமே கொஞ்சம் நமக்கு ஆரம்பத்துலேருந்து சப்போர்ட் பண்ணுறவங்க. யார் பேரையாவது நான் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம், யூடியூப்பில் பணம் வந்துருச்சுன்னு போட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு வாழ்த்து எப்படி ஒரு 2000 பேருக்கு மேலே சொல்லியிருப்பீங்க. என் பையன் கூட டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். விளாண்டுக்கிட்டு ஓவரா சேட்டை பண்ணுறான். சரி, வேறு யார் பேரையாவது நான் விட்டுருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இவங்க ஆரம்பத்துலேருந்து. அதனால தான் இவங்களை வந்து நான் சொல்ல வேண்டியதாச்சு. சில பேரை மறந்துருக்கலாம், சில பேரை சொல்லாமல் இருக்கலாம், சொன்னால் பிரச்சனை ஆகலாம், அதனால் நான் சொல்லாமல் இருக்கலாம். இது வந்து இவ்வளோ பேர் எனக்கு ஒரு அன்பு கொடுத்தீங்கல்ல, யாருன்னு தெரியாதவங்க கூட வாழ்த்துக்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு மனசில் நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு. அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷம். விவசாயத்தினால தான் ஒரு லெவலுக்கு வந்தேன். நான் எப்பயுமே சொல்லுவேன், விவசாயத்தை கைவிடாதீங்க, விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு மாற்றுத்திறனாளி அண்ணன், அவங்க ஒரு 4 பேர் சேனல் லிங்க் தரேன். அவங்க சேனலை பாருங்கள். பாவம் வயசானவங்க, ஏதோ முடிஞ்சளவு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.